ஒரு 2-3 வீடியோ முன்னாடி சொல்லியிருந்தேன். 29th இந்த மாதம் 29th வந்து ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங் இருக்குது. ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங்கை பொறுத்து கோல்டு வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆக சான்ஸ் இருக்குது. போன வீடியோவில் நான் இது அப்டேட் கொடுக்கல, பட் 2 வீடியோ முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் அது அப்டேட் கொடுத்துருப்பேன். 29th வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்போவும் 29th அப்புறம் அந்த இமீடியட்டாக வந்து ஒன்று கம்மியாகும் இல்லை ஜாஸ்தி ஆகுமே தவிர அதுக்கப்புறம் திரும்பி வாலட்டைலாக தான் இருக்கும். பட் ஸ்டில் இன் ஸ்பைட் ஆஃப் தேட் கோல்டு புல்லிஷாக தான் இருக்கும். அது வந்து இப்போ இருக்கிற அசெட் நான் சொன்ன மாதிரி எல்லா அசெட்டையும் கம்பேர் பண்ணச்சே கோல்டு வந்து ஒரு பெட்டர் ஹெட்ஜாக தான் இருக்குது. 29th வந்து இன்கேஸ் வந்து ஃபெடரல் ரிசர்வ் வந்து ரேட் கட் அப்படின்னு பண்ணாங்கன்னா கோல்டு இமீடியட்டாக ஏறும். அவங்க ரேட் கட் பண்ணலை அப்படின்னா கோல்டு வந்து கொஞ்சம் கம்மியாக சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 29th மீட்டிங் ஆனதுமே நான் உங்களுக்கு அந்த அப்டேட்டை கொடுக்குறேன். அப்போவே அந்த கோல்டோட சார்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது தெரிஞ்சிடும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் கோல்டு ப்ரைஸ் நீங்கள் வந்து சிஎம்எக்ஸ் அந்த மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ட்ரேடிங் சைட்ஸ் நிறைய இருக்குது. அதில் கூட நீங்கள் வந்து கோல்டு வந்து எப்படி ஏறுதா இல்லை இறங்குதான்னு பார்க்கலாம். பட் சில சைட்ஸ்க்கு என்னென்னா நம்ம அலவுட் இல்லை, நம்ம வந்து யூடியூப்பில் காமிக்கிறது அலவுடாக இருக்காது. ஸோ அதனாலேயும் நான் காமிக்காமல் இருக்கேன். ஏன்னா அதுலேயும் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதையும் சேர்த்து காமிக்கிறது வந்து எத்திக்கலி அது கரெக்டாக இருக்காது. அதனால வந்து ஆனால் நான் காமிக்கிற வெப்சைட்டே கூட நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். முன்னாடி காமிச்சிருக்கிற வெப்சைட்டே கூட நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அது தவிர நிறைய சைட்ஸ் இருக்குது நீங்கள் கோல்டு ஃப்ளக்சுவேஷன் பார்க்கறதுக்கு. பட் இப்போதைக்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா 29th வரைக்கும் கொஞ்சம் 29th வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வீடியோ நான் முன்னாடி போட்டிருப்பேன். 36 ட்ரில்லியன் வந்து டெட் இருக்குங்கிறது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துலேருந்து 38 ட்ரில்லியன் டெட் வந்து யூஎஸ்க்கு இருக்குது. ஸோ ஒவ்வொரு மாதமும் அவங்களோட லோன் வந்து ரொம்ப பெருசாக ஏறின்னு இருக்கு. அவங்க எப்படி அதை வந்து சரி பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. பட் முன்னாடி ஒரு வீடியோவில் நான் கிளியராக போட்டிருப்பேன். அவங்க வந்து ஒரே நாளில் வந்து அவங்களோட எல்லா லோனையும் எப்படி வந்து ஜீரோ பண்ணாங்கன்னு. கோல்டு வந்து எல்லாருக்கிட்டையும் கான்ஃபிஸ்கேட் பண்ணாங்க. அடுத்த நாள் அந்த கோல்டு ரேட்டை ஏற்றிட்டாங்க. இந்த விஷயம் பண்ணியே வந்து அவங்க டெட்டை குறைச்சாங்க அப்படின்னு. ஸோ யூஎஸ் எனக்கு ஹிஸ்ட்ரி நான் பார்க்கறச்சு யூஎஸ் இஸ் கேப்பபிள் ஆஃப் எனிதிங்கிற மாதிரி தோணுது. அண்ட் அவங்க தன்னோட நாட்டுக்கு வந்து இப்போ அங்கே வந்து அந்த அளவுக்கு ப்ரொட்டஸ்ட், நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி பண்ணால் பயங்கர ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கும். அவங்க ஊரில் வந்து எல்லாருமே வந்து ஓகேன்னு சொல்லி போகிறதுனாலேயோ என்னன்னு தெரில. பட் தட் கண்ட்ரி இஸ் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல். அது எப்படி வந்து டெட்டை வந்து ஏதான ஒரு ஐடியா பண்ணி அவங்க வந்து ஜீரோ பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி பண்ணினாங்கன்னா கோல்டு எப்படி ஏறும் எப்படி இறங்குங்கிறது இது வெயிட் அண்ட் வாட்ச் சுச்சுவேஷனுங்கிறதுனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. ஏன்னா ரொம்ப இறங்க எந்த டைம் ரொம்ப இறங்குதோ அப்போ வந்து கொஞ்சம் காசு வச்சுக்கோங்க நிறையா வாங்குறதுக்கு. ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி இப்போது ஃபுல்லாக நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ஃபுல்லாக குறையடிச்சு உங்களுக்கு வாங்குறதுக்கு அமௌண்ட் இருக்காது. அதை ஞாபகம் வச்சுன்னு வாங்குங்க. ஜுவல்லாம் வாங்கினீங்கன்னா ஒரு ஜுவல்லுக்கே வந்து பெரிய அமௌண்ட்டாக கொடுக்கும்படியாக இருக்கும். அதனால காயின்ஸ் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் சேவிங்ஸ் ஸ்கீம் கூட போடலாம். ரொம்ப தெரிஞ்ச கடையில் 100% வந்து ட்ரஸ்ட் இருக்கிற இடத்துல போடுங்க. ஏன்னா நிறைய கடை க்ளோஸ் ஆகி போயிருக்கு, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விஷயத்துக்கு பேலன்சிங் ஆக்ட்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதையும் பாருங்கள்.